ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டுக்கு புதுசாக ஒரு ஸ்டவ் அடுப்பு வாங்கியிருக்கிறோம். பழைய ஸ்டவ் அடுப்பு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் புதுசாக எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருக்கிறோம். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சத்யாவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் நானும் என் வீட்டுக்காரும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி 3 பர்னர் அடுப்பு தான் வாங்கியிருந்தோம். அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கே அடுப்பு வந்து பழைய அடுப்பு ரொம்ப ப்ராப்ளமானால் இங்கே 2 பர்னர் இருக்க மாதிரி அடுப்பு வாங்கியிருக்கிறோம். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இங்கே இருக்கிறோம். அதனால் இது போதும் மட்டும் இப்போ ஆஃபர் போட்டிருந்தனால இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பு எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னு சுற்றி நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டாண்ட் எதுக்குன்னா, அடுப்பில் வந்து பெருசாக பாத்திரம் எதுவும் வச்சு குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டை மேலே அடிஷ்னலாக வச்சு சமைச்சிக்கலாம். அதனால் அந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. இப்போ பாக்ஸை விட்டு அடுப்பை வெளியே எடுத்தாச்சு. இப்போது அந்த கவரை விட்டு அடுப்பை வெளியே எடுத்துக்கலாம். அடுப்போட லுக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எதுவும் டேமேஜ் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். சுவிட்ச்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுப்பு நல்லா பிளாக் கலரில் செமையாக கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், கிளாஸ்லாம் செம குவாலிட்டியாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. நல்லா கிளாஸில் நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. சத்யாவில் வந்து இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. நான் 2 பர்னர் அடுப்பு வாங்கினதுனால எங்களுக்கு மெல்டன் பிராண்டோட ஹாட் பாக்ஸ் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. அதோட அன்பாக்ஸ் வீடியோ இப்போ வந்து பார்க்கலாம். சரி, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒன்று நல்லா பெருசாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று அதுலேருந்து கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலாக அதை விட கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் குட்டியாக அழகாக இருக்குது. நம்மளுக்கு 3 எண்ணம் கொடுத்துருக்குறாங்க. 3மே நல்லா அழகாக இருக்குது. ப்ரௌன் அண்டு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம அடுப்பை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பழைய அடுப்பை விட புது அடுப்பு எங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிச்சன் வேலை லுக்காக இருக்குது. இப்போ வந்து புதுசாக வீடு கட்டின வீட்டில் குடி புகுந்தாலும் தமிழர் பண்பாடுப்படி பால் காய்ச்சறது வந்து வழக்கம். நம்ம வந்து புதுசாக அடுப்பு வாங்கியிருக்கனால நம்மளும் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிக்கலாம். புது அடுப்பில் பால் காய்ஞ்சி நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு.